ஹாய் மக்களே, வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ நீங்கள் கேட்காமலே ஆட்டோமேட்டிக்காக வரும். டைம் இருந்தால் பாருங்கள், கருத்துக்களை பரிமாறுங்க கமெண்ட்ஸில். விஜயன் ஆட்சி வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு குதிரை வேகத்துலேயும் போல் மான் வேகத்துலேயும் போல். ஸோ ஆவரேஜாக நியூட்ரலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் டாப் ஸ்பீடு எடுக்கலை, கேட்டால் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து நேற்று வந்து அமைச்சர்கள் பதவிகள்லாம் வந்து அறிவித்தாங்க. யாராருக்கு என்ன துறைன்றதை நீங்களே பார்த்துட்டீங்க. முக்கியமான துறையை நம்ம விஜயண்ணா நம்ம சிஎம் வந்துட்டு கையில் எடுத்துட்டாரு. வெரி குட். ஸோ அதையும் தாண்டி எல்லாமே நியூஸ் பிரகாரம் பார்த்தா பேட்டியில் வந்து நிர்மல் ரூமா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இன்னும் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் எல்லாமே வந்துட்டு பெஞ்ச் மார்க் கொஸ்டின் தான் இருக்குது. ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, மணி ஏன் இன்னும் போடல, ஏன் மகளிர் உரிமை தொகை போடல, ஏன் பஸ் ஃப்ரீ விடல, ஏன் கரண்ட்டுக்கு ஃப்ரீ போல, இன்னும் கேஸ் ஆகல, எல்லாமே எக்ஸட்ரா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் சொன்ன ஒரே பதில் வந்துட்டு எல்லா ஆஃபீஸும் வந்துட்டு நெகட்டிவாக தான் இருக்குது. 50 வருஷம் பின்னோக்கி போயிருக்கு. இது வரைக்கும் ஆண்ட கழக கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ராசஸ் சரியில்லை, எல்லாமே வந்துட்டு 50 வருஷம் பின்னாடி தான் போயிருக்கு. அதெல்லாம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறது எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றது. அதுதான் உண்மை. எல்லாமே குப்பையாக தான் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், யார் வந்தாலுமே எல்லாமே குப்பாட்சி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா எல்லாம் அப்படியே காரில் போவாங்க, வருவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பணம் வரும், ஒயின் ஷாப்பிங் பணம், வரி, இந்த பணம் அந்த பணம், எல்லாமே எல்லா பணத்தையும் எவ்வளோ வசூல் இருக்கோ, கவர்மெண்ட்டை என்னென்ன துறைகள் இருக்குது எல்லா வருமானமும் வரும். ஸோ அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமாக வரும். இதை வச்சு ப்ராசஸ் பண்ணவும் பண்ணாங்க, பாதி தின்னாங்க. ஸோ எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நாட்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். இந்த 5 ஆண்டில் விஜயண்ணா சொன்ன மாதிரி கேம்பெயினில் சொன்ன மாதிரி நான் ஆட்சிக்கு வந்ததும், டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததும் உடனே எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டிடுவேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா தேவைப்படும், டைம் தேவைப்படும், உடனே மாற்ற முடியாது. அடுத்தடுத்த 5 ஆண்டில் தான் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி 710 ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சின்ன ஒர்க் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஎம்கே ஆட்சி தொடர்ந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கிற கடன்லேயும் வந்துட்டு போட்டார். ஸோ யாருமே சொல்லாத வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. அதை ஒன்றும் வெளியிடலை, அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது போக சிஎம்கள் வந்து ரோட்டில் போகும்போது எல்லாமே தெரியும், இந்த கான்வாய்கள்லாம் போகும்போது பாதுகாப்பு அவ்வளோ ஒயின் கற்றுட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே ஆங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கே சிஎம் கிளம்புறாங்களோ இல்லையோ, கிளம்ப போகிறாங்க தான் நியூஸ் வரும். அதுலாட்டியுமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்கங்கே எல்லாத்தையுமே லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா ஆனால் முன்னாடி இருந்த சிஎம்கள் வந்துட்டு பாய்ஸ் கடன், கோபாலபுரம் மாற்றி இதை தான் பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அண்ணா வந்துட்டு பார்த்தா நீலாங்கரை டு நம்ம ஜார்ஜ் டு நீலாங்கரை. ஸோ கிட்டத்தட்ட வந்து 17 to 20 கிலோமீட்டர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ஸோ வந்து நியூஸ் காதுக்கு போயிட்டு இது வந்து நம்ம வரும்போது சரி, நான் வரும்போது தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம். ஏன்னா ரோடு பெருசாக எங்கேயுமே அகலம் கிடையாது. மெரினா மட்டும்தான் கொஞ்சம் பெரிய அகலம், பைபாஸ் மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து நிறைய வாகனங்கள் போயிட்டுருக்கும். ஸோ மெரினா ரோடு அகலுக்கு, அதாவது அதே ஒத்தையடி பாதையாக இருக்கணும், அவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு சென்னை வந்துட்டு வீடு தான் நிறைய இருக்குது, ரோடு கம்மியாக தான், ரோடு ஷார்ட்டாக தான் இருக்குது, வீடு தான் நிறைய இருக்குது. அந்த ஒரு சின்ன ரோட்லேயும் ஆனால் போகும்போது ஒரு பிளான் பண்ணி சரி நான் போகும்போது பிரச்சனை வரக்கூடாது, மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அவர் போயிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் சைடில் அவர் போய், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பொது போக்குவரத்து நிறுவனம் போயிட்டு, இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது சின்ன ப்ராசஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எப்போ பண்ணிடுறோம், போக்குவரத்துறையே பண்ணிடுறோம், அண்ணா சொல்லி தான் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து மாற்றம். இதான் வந்து சின்ன மாற்றங்கள் தான். ஏன்னா ப்ராசஸ் அவங்களும் பண்ணலாம், மக்களுக்கு தொந்தரவு இல்லை. என்னடா இவன் சிஎம் போகிறான், எல்லாமே திட்ட தான் செய்வாங்க. அந்த அவங்க வேலையை அவங்க அவசரமாக போயிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சிங்கில் நின்று இருக்கேன், என்னடா இது ஒன்றும் விடலைன்னு காண்டாதான் இருந்திருக்கும். ஸோ எப்பவுமே சரி. ஸோ நின்று அப்படியே சிஎம் போகும்போது அந்த டென்ஷன் வந்துட்டு சிஎம் போகும்போது அவர் மூஞ்சை பார்த்ததும் காரில் யாராக இருந்தாலும் சரி, முன்னாடி கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், நம்ம எம்ஜிஆர்லாம் பார்த்தது இல்லையா. ஸோ அவங்க பார்க்கும்போது காரில் அவ்வளோ நின்றுருப்போம், டென்ஷன் இருப்போம். மொத்தம் விடுங்கடா எப்படா போகிறது அப்படின்னா பொதுமக்கள் எல்லாமே திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க, எப்படா இந்த சிஎம் போவாங்க. ஸோ அவங்க போனதும் அவங்க ஃபேஸும் அவங்க காரை பார்த்தோம், அந்த டென்ஷன்லாம் மறந்துடும். ஸோ அதான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட இயல்பு. ஸோ அந்த மாதிரி அண்ணாவும் நின்றுட்டு இருக்கணும், வேடிக்கை பார்த்தோம், போயிடுச்சு. பட்டினப்பாக்கம் ஆஃபீஸோட ஸோ வேலை விஷயமா அப்படியே நிற்கும்போது ரொம்ப நேரம் 10 நிமிஷம் நிற்க வச்சிட்டாங்க. அவர் கிளம்புன பிறகு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஸோ இந்த சின்ன மாற்றம் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ ப்ராசஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்காதவங்களோட வந்து பார்த்துட்டு போகிறாங்க அண்ணாவை. ஸோ இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சினிமா துறை எல்லாமே கணக்கு போட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு கமலஹாசன் வந்து பார்த்துட்டு போனார். ஸோ அது நேற்று ஸோ வந்து கேட்டால் வந்து மரியாதை நிமித்தம் நான் பார்த்துட்டு போனேன். அவர் எல்லாருக்கிட்டையுமே போவார் மரியாதை நிமித்தமாக. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கருணாஸ்லாம் அவ்வளோ பேச்சு பேசினாங்க. ஒய்யால் அவங்களே போயிட்டு தலைமை செயலகத்தில் ஆசிரியர் எல்லாமே வந்துட்டு பிரபலமாக இருந்தால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு.
கருணாஸ் பேச பேச்சு கிடையாது. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாற்றங்கள் போச்சு. மக்களுக்காக அண்ணன் வந்துட்டு இன்னும் குதிரை வேகத்தில் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கல. எல்லாமே இப்போ தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன மாற்றங்கள் தான். அந்த ஒயின் ஷாப் க்ளோஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயின் ஷாப் க்ளோஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த சிங்கப்பெண் படம் ஒரு அவுட்டரில் ஆரம்பிச்சிருக்காங்க. சிங்கப்பெண் அந்த டிஎம்கே தொடர்ந்து அந்த பணத்தை போட்டிருக்காங்க. ஸோ இவருக்காக போக்குவரத்து சின்ன மாற்றம். இது தாண்டி வீடை மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இது அவரோட இஷ்டம் தான். பட் பழகின வீட்டை விட்டுட்டு அவர் போய் அங்கே இருப்பாருன்னு தெரியல. அது மாற்றம் நல்ல விஷயம் தான். ஆஃபீஸ் எல்லாருமே வந்துட்டு ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீட்டை பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி விஜயனா ஒன்றும் பிரச்சனை, பட்டினப்பாக்கம் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேருந்தும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பட் அது அந்தளவுக்கு அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு அவர் மட்டும் தானே இருக்கார். ஸோ அதனால் வந்துட்டு இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகும்னா குக் பண்ணுறவங்க எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அண்ணா வந்துட்டு கப்பில் சாப்பிட்றாரு, சிஎம் கப்பில் தான் சாப்பிட்றாருன்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம நேரடியாக பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். வீட்டு ஃபுட் வந்து ஹெல்த்தான ஃபுட்டு தானே. தலைமை செயலகத்தில் கேன்டீன் இருந்தாலும் அங்கே சாப்பிடாம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டை சாப்பிட்றாரு, அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாரு. இது ஒரு சின்ன விஷயம். ஸோ அது போக இப்போ ரஜினி என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஏர்போர்ட்டில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, சரி போயிட்டு அதை பார்த்தோம், அவரு சிஎம் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சி கலந்ததை நான் வந்துட்டு பார்த்தேன். ஸோ ஒரு அதிர்ச்சியாக தான் நடந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு பெருசாக பொறாமலாம் இல்லை அப்படின்னு. பொறாமலாம் இல்லாமலாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு படையப்ப படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, சிஎம் வர போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்ததுனால வெற்றி பெற்றிருப்பாரான்றது கேள்விக்குறி தான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, 100% வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போவே விஜயண்ணா வந்துட்டு அப்போ வந்துட்டு பெரிய தலைஞர் ரெண்டுமே இருந்தது. கலைஞர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்களை மீறி உங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். மேபி ஓட்டு போட்டிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கும். இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லாமலே விஜயண்ணா படையப்ப படம் வரும்போது ரஜினிக்கு எவ்வளவு மாசு இருந்ததோ, நீங்க கட்சி ஆரம்பிங்க தலைவா, நாங்க எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு அவங்க தொண்டர்கள்லாம் ரசிகர்லாம் வந்து தொண்டரா மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. தோ வரேன் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டார். ஆனா இப்போ ரெண்டு தலைங்களுமே உயிரோடவே இல்லை. இப்போவுமே இந்த தொங்கு சட்டம் வந்துச்சு. இப்போ மக்கள் வந்துட்டு விஜயனுக்கு அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. ஸோ அவர் ரஜினி அப்போ நின்று தானே கண்டிப்பாக அவர் வரவேற்பு இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கும் போது தட்டி தூக்கிந்தானே பெரிய விஷயம்தான். ஆனால் அதே ரஜினி என்ன சொல்றாரு, என்டிஆர் எம்ஜிஆர் கூட வந்துட்டு விஜய் வந்துட்டு பெரிய வெற்றி பெற்றாரு, இது வந்து ரொம்ப மிராக்கல் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அவங்களோட ஒரு சாதிச்சு காட்டிட்டாரு. அப்பல இருந்த மக்கள் தொகை வேற, இப்போ இருக்கிற மக்கள் தொகை வேற. ஸோ இன்னமும் மேற்கொண்டு அதிகமாக தான் ஆகும். இன்னைக்கு அப்போ என்டிஆர் எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய், அடுத்துக்கப்புறம் யார் வருவான்றது சொல்ல முடியாது. திரைத்துறையிலேருந்து வரலாம், ஒரு சாதா மனுஷன் நீயோ நானோ அப்படின்ற மாதிரி யாராக இருந்தாலும் சரி அவங்களே சிஎம் ஆகலாம். பட் மக்களுக்கு என்னன்னா, ஒருத்தர் ஒரு போஸ்டிங்கில் வரணும்னா அந்த ஃபேஸ் வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நிற்க முடியும். இல்லைன்னா முடியாது. தெரியாத ஃபேஸ் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் வந்து விஜயண்ணாக்கு வந்துட்டு சக்ஸஸ் கிடைச்சது காரணம் வந்துட்டு அவரோட ஃபேஸு. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இன்னுமும் எல்லாமே வந்துட்டு விஜயண்ணா நல்லது பண்ணுவார் தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து வெயிட்டிங் டைம் கொடுக்கணும். அவர் ஆல்ரெடி எனக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டார். 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி கடன் இருக்குது, அதெல்லாம் நான் வந்துட்டு பார்க்கணும், அதை தாண்டி மக்களுக்கு எப்படி நான் நல்லது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் வெள்ளரிக்கையும் வெளியிட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி யாரும் விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஸோ விஜய் என்ன சொல்லியிருக்காரு, ரஜினியை வந்து ஜஸ்ட் மீட் பண்ண இல்லை நான் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்துட்டு அவரோட ஈகோ பிரச்சனை. ஸ்டாலினை வந்து என்னோட நண்பர், ஸோ அதனால் வந்து நான் போய் பார்த்தேன். ஸோ அது வந்து நான் ஒரு அரசியல் ரீதியெல்லாம் நான் எதுவும் பேசலை, விஜய்க்கு நான் எதிராக எதுவும் பிளான்லாம் சொல்லலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் விஜய் வந்து சிஎம் ஆனது வந்து எனக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு பரவாயில்ல பேசினேன். நான் பொறாமை இருக்குன்னு சொல்லலை. ஸோ வந்து மழுப்பில் பதில் சொல்லிட்டார். இருக்கும், கொஞ்சம் ஈகோ இல்லாமலாம் இருக்காது. அவர் நான் பார்த்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்த்த பையன் ஃபர்ஸ்டெல்லாம் எல்லாமே மனுஷங்க தானே, ஒரு ஈகோ வரும். மேபி கமலஹாசன் வந்திருந்தால் பொறாமை இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்றதுல அதே மாதிரி விஜய் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்குது. ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவர் பெருந்தன்மையை பேசிட்டு போயிட்டார், வெரி குட். ஆனால் அவர் சொன்ன ஹைலைட் வந்துட்டு விஜயை அவரோட ஸ்டைலில் விடுங்க, அவரோட போக்கில் விடுங்க, யாரும் முட்டு கட்ட போடாதீங்க, அது பெட்டர். அது வந்து மேன்மக்கள் அவர் ரஜினி சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம். அவர் போக்கில் சிஎம் அவர் போக்கில் விட்டால் தான் மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுவார். சும்மா வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இருந்தாலும் விஜயண்ணா சிஎம் வந்ததுக்கு இன்னமும் வந்துட்டு பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. எல்லாருமே கிளாஸில் தான் இருக்காங்க. விஜய் சிஎம் ஆகிட்டு சொல்லிட்டு டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு விஜயண்ணாக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு.
டிஎம்கேலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு மறைமுகமாலாம் சப்போர்ட் பண்ணாலும் ஒரு எதிர்ப்பு இருக்குது அவங்க ஹெட்டில். எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார், ஸ்டாலினும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஸோ பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கேலேருந்து யாரும் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்களா, எங்கள் கட்சிக்கு இந்த பக்கம் வராதீங்க, அப்படியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ ஒரு ஸ்டாலின் அவங்க கூட்டணி கட்சி அவங்க டீம்லேருந்து யாரும் வரல டிஎம்கேலேருந்து, பட் அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அவங்க சப்போர்ட் கொடுத்தல நீங்கள் விஜயனா வந்து சிஎம் ஆயிருக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்துட்டு அவ்வளோ பிரச்சனை போயிடுது. இப்போ கொடுத்த சப்போர்ட் 25 எம்எல்ஏக்கள் வந்து அப்போ கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் விடலை. எடப்பாடி திரும்பி பாண்டிச்சேரியில் வச்சிட்டாரு. ஒஸ்ட் பீப்புள் எடப்பாடி. ஸோ வந்து பழனிசாமி. ஸோ அந்த விஷயத்தில் ஸ்டாலின் ஓகே பண்ணி சரி தொங்கு சட்டம் வந்துருச்சு, பிஜேபி உள்ளவரோட சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணால் பெட்டர். பட் இருந்தாலும் அப்பப்போ சொல்லி காட்டுறாங்க என்னென்னு. ஸோ இந்த சில விதிகள்லாம் மீறினாங்கன்னா நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிடுவோன்ற மாதிரி தான் ஒரு பேச்சு அடிப்பட்டு போயிட்டு இருக்கு. அதாவது அந்த விஷயத்தில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, 2029 எலெக்ஷன் வரும், ஸோ வெயிட் பண்ணுங்க எல்லாரும், அப்போ ஆட்சி கவுந்துடும். அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஸோ அது இல்லாட்டி அண்ணன் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவார். இந்த பக்கம் மீட்டிங்கில் டிஎம்கேலாம் சொல்கிறாங்க ஒரு 4 மாதம் தான் தாக்கு பிடிக்க பார்க்கலாம் அரசு. டிஎம்கே மீட்டில் ஒருத்தன் சொல்கிறேன் தோற்று போன எம்எல்ஏ. ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணா பக்கம் விஜயண்ணா சிஎம் ஆனது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி புகஞ்சிக்கினே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே வந்துட்டு விஜயனால் தான் உடைஞ்சிது, அவரால் தான் உடைஞ்சிது. ஸோ இழுவியாக இருக்குது. அவர் பாட்டுன்னு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்காக சப்போர்ட் பண்ணாங்க. சில நல்லவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நல்லவனுக்கு நல்லவங்க தான் சப்போர்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு சும்மா இதுக்கு இவரால் தான் உடஞ்சி அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் விஜயண்ணா தான் காரணம்னா சரி ஓகே, நல்லது பண்ணுறதுக்கு விஜயண்ணா காரணம், எவ்ரி திங் ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல. ஸோ இப்போ இது போக ஏடிஎம்கே பிரச்சனை வர போயிட்டுருக்கு. இதுக்கு வந்துட்டு சபாநாயகர்கிட்ட தீர்வு வைக்கிறாங்க. இவங்க பிரச்சனை இவங்க தான், நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டேன். ஏடிஎம்கே பிரச்சனை ஏடிஎம்கே தான் தீர்த்து பேசிக்கணும். உட்காந்து பேசினா எந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். அதை விட்டுட்டு வந்து இன்னமும் வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது சபாநாயகர் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இல்லை இதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், இதுக்கு போவோம், அதுக்கு போவோம், ரொம்ப இழுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தாவேக்கா எம்எல்ஏக்கள் தவிர்த்துட்டு ஏடிஎம்கே எம்எல்ஏவோ டிஎம்கேலையுமோ எம்எல்ஏவோ யாருமே வந்து தொகுதிக்கு போயிட்டு இன்னமும் நல்லது செய்ய ஸ்டார்ட் பண்ணலை. அப்படியே மண்ரோடாக தான் இருக்குது, இன்னும் தாரோட மாறல. ஸோ வந்துட்டு இன்னும் ப்ராசஸ் ஆரம்பிக்கல. கவர்மெண்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸ்லோவாக அண்ணா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு சிஎம். பட் அதுக்காக இன்னும் ப்ராசஸ் எதுவும் பண்ணலை. இவங்க உட்கட்சி பூசல் போயிட்டுருக்கு ஏடிஎம்கேல. இவங்க ஏன் தோத்துட்டோன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே. என்ன ஒரு சிம்பிள், மக்கள் விரும்பல, உங்களை தோக்கடிச்சிட்டாங்க, தர்சால் அவ்வளோதான், உங்களுக்கு ஓட்டு போடல. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? சும்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ. பொது ஏடிஎம்கேல கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. டிஎம்கேல ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோம், ஏன் ஸ்டாலினை தோத்துட்டாரு, மக்களுக்கு பிடிக்கல, உங்கள் நிர்வாகம் அவங்களுக்கு பிடிக்கல, தோக்கடிச்சாங்க, சிம்பிள். இதுக்கு போயிட்டு ஏன் தோத்துட்டோம், எதுக்கு தோத்துட்டோம், இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒரு ராக்கெட் விட்டோம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு ட்ரெயின் விட்டோம் ஃபெயிலியர், ஒரு ஃப்ளைட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சிம்பிள். படம் நல்லா இருந்தால் ஓட போகுது, நல்லா இருந்தால் ஓடல, அவ்வளோதான். படம் நல்லா இருந்தால் மக்கள் ஆதரவு, யார் ஹீரோவாக இருந்தால் என்ன, யார் கதைக்களம் நல்லா இருக்கா, படம் நல்லா ஹீட் ஆகும். அந்த மாதிரி தான் சினிமா மாதிரி தான் ரியல் லைஃப்பில் தான் சினிமாக்கே போகுது. ரியல் என்ன பண்ணுறோமோ அதான் சினிமாவை எடுத்து காட்டுறாங்க. சில லாஜிக் இல்லாமல் விஷயங்கள் அதில் தோன்றும், அவ்வளோதான். தட்சால். ஒரே ஹீரோ வந்துட்டு 10 பேர் இல்லை 50 பேர் அடிச்சு சாக்கி எடுக்கும். ஸோ ஆந்திரா படத்தில் ட்ரெயின் நிப்பாட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து லாஜிக். ஸோ படம் நல்லா இருந்தால் ஓடும். அந்த மாதிரி தான் ஆட்சி நல்லா இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் மோடி வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம வேர்ல்டு லெவலில் ஹீரோவாக இருக்கார். காரணம் வந்து அவர் பேசுகிற விதம், அணுகிற விதம். ஸோ அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் இருக்கார். வேர்ல்டுக்கே வந்து அமைதியான பேச்சில் போங்க, போர் வேணாம். இந்த ட்ரம்ப் மாரி லூசு பைய ஆட்கள் தான் வந்து, திமிர் பிடிச்ச ஆட்கள் தான் வந்து சண்டை போட்டுட்டு பல கோடி டாலர் மில்லியன் கணக்கில் மொத்த பணத்தை அழிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்துட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கேயும் பேச்சுவார்த்தை தீர்த்து பண்ணிருந்த பிரச்சனை இல்லை. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு அடிச்சு நாசம் பண்ணிங்க. இப்போ பாருங்க, அமெரிக்காவுக்கு லாஸு, இஸ்ரேலுக்கு லாஸு, ஈரானுக்கு ரொம்ப லாஸு, அதனால் நமக்கு லாஸு, நம்ம இந்தியாவுக்கு லாஸு. பெட்ரோல் இல்லாததுனால எல்லாமே வந்துட்டு விலை ஏறி போச்சு. பெட்ரோல் விலை ஏறிச்சு, கேஸ் எல்லாமே எக்ஸட்ரா. அது ஏறினாவே அதான் மூலப்பொருள், அது ஏறினா மொத்தமாக காலி. ஸோ வேர்ல்டுக்கே லாஸ் ஆக்குற ஒரே ஆள் யாரா, ட்ரம்ப். அந்த ஆள்லாம் இருந்தான்னா இல்லைன்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? மக்கள் நல்லது செய்யறது. மோடி வந்துட்டு மினிமம் மக்களுக்கு நல்லது மேக்ஸிமம் செய்யறது, அப்படி இல்லாமல் அவர் டாப்ல இருக்காரு. ஸோ அது மாதிரி விஜயனா வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே புகஞ்சிட்டு தான் இருக்காங்க. இவர் சிஎம் ஆகிட்டார். ரஜினி என்ன சொல்றாரு, சின்ன வயசுலேயே வந்துட்டு 52 வயசுலேயே வந்து சிஎம் ஆகிட்டார், ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார்.
அவர் வந்தார், கரெக்டான டைமு, மக்கள் ஆதரவு அளித்தாங்க, சிஎம் ஆகிட்டு. நீங்கள் வர வேண்டிய டைமில் வரல. ஸோ புலம்பி வித்தல ஒன்றுமே கிடையாது, அது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நீங்கள் போய் விஜய் பார்ப்பீங்கன்னா பார்க்க மாட்டேன், தட்ஸ் ஆல். அவரோட விருப்பம், அவரோட ஏஜ், அவரோட மெஜாரிட்டி அவர் பார்க்கணும் அவருக்கு தோணலை. பட் கமலஹாசன் அப்படி இல்லை, ஒரு பொது ஒரு ஒரு நட்பின் ரீதியிலே சும்மா ஒரு மதிப்பு, ஒரு ஒரு இதுக்காக வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க, எது பேசுகிறாங்க, பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அவர் விஜயண்ணா என்ன முடிவு பண்ணுறாரோ, சிஎம் என்ன முடிவு பண்ணுறாரோ அதான் நடக்கும். ஸோ விஜயண்ணா இன்னமும் ஆட்சி வந்துட்டு சுறுசுறுப்பு, ஐ மீன் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷனில் எதுவும் இல்லை, இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எதிர்பார்க்கறது விரைவில் தொடரணும் ஆட்சி. ஸோ ஆட்சி மாற்றங்கள், மக்கள் எதிர்பார்க்குற விரைவான மாற்றங்கள் வரணும். ஸோ ப்ராசஸ் எதுவும் செயல்படலை இன்னும். எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் ப்ராசஸ் ஒர்க் நடக்கலை. விஜய் அண்ணா வந்தாருன்னா புது மாற்றம் நடக்கும்னு சொன்னாங்க இல்லையா. விஜய் வந்தால் நான் வந்தால் புதுசாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த சேஞ்சஸ்க்காக தான் மக்கள் விரும்புகிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் ஆட்சி வந்து குதிரை வேகத்தில் செயல்படணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நியூட்ரல் தான் இருக்குது. டாப் கியர், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் ஒன், டாப் கியர் ஒன்றும் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி வெயிட்டிங் ஃபார் மக்கள். ப்ராசஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போனால் மக்கள் கடுப்பாயிடுவாங்க, வெறுத்துருவாங்க. பார்த்துக்குங்க. நல்லாட்சி தொடர, குதிரை வேகம் தொடரட்டும். விஜய் அண்ணா சிஎம் தலைமையில்.